பேணி பயிற்றுவித்தலில் தாயின் முதன்மையான பணி என்கின்றதை நாங்கள் முதலாவது சிந்திக்க போறோம். பிற்பாடு அதற்கு எதிரான பாவங்களை நாங்கள் விளங்க போறோம். அதோடு தொடர்ச்சியாக எவ்வளவு காலம் நாங்கள் பயிற்றுவிக்க வேண்டும் என்கிறதை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். எவ்வளவு காலத்துக்கு அந்த பயிற்றுவித்தல் போக வேண்டும் என்றும் அந்த காலத்திலே பயிற்றுவித்தலுக்கு எதிரான பாவங்களையும் நாங்கள் சிந்திக்க போகின்றோம். ஆகிய ரெண்டு முக்கிய விடயங்கள். ஒன்று, பிள்ளைகளை பேணி பயிற்றுவிக்குதலில் தாயினுடைய முக்கியமான பங்கு, அதுக்கு எதிரான பாவம். பிற்பாடு எவ்வளவு காலம் பெற்றார் பிள்ளைகளை பயிற்றுவிக்க வேண்டும், அதற்கு எதிரான பாவங்கள் இதை குறித்து நாங்கள் வேதத்திலிருந்து பார்க்க போறோம். அதில் பெற்றாருடைய பொறுப்பு பிள்ளைகளை பேணி பயிற்றுவித்தல் என்கிறது நாங்கள் ஏற்கனவே வேதத்திலிருந்து நிரூபித்த சத்தியம். அதுவும் குறிப்பாக எங்களுடைய அடிப்படை வேத உரையாகிய எபேசியருக்கு எழுதின அந்த கடிதம் 6வது அதிகாரத்தில் எங்களுக்கு 4வது வசனம், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் அந்த பேணி பயிற்றுவித்தல் என்கின்ற அந்த கடமையை நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். இந்த வசனத்தை எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக அப்போஸ்தலனூடாக சொல்லுற விஷயம், அது பிதாக்களுக்கு அது நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பு. அது பிதாக்கள் தகப்பன்மார் பிள்ளைகளை பேணி பயிற்றுவித்தலில் அவர்களிடம் முதன்மையான கணக்கு கேட்கப்படும் என்கிறத இந்த வசனத்திலிருந்து நாங்கள் பல தடவை விளங்கி இருந்தோம். பிள்ளைகளுக்கு பயிற்சி அளித்தல் பிதாக்களினுடைய முதன்மையான கடமை. ஆனால் இப்ப பிதாக்கள் அவர்கள் அதிக நேரம் வீடுகளில் அவர்கள் நிற்காமல் அவர்கள் வெளி வேலைகளிலே ஈடுபடுகிறபடியால பிள்ளையை பேணி பயிற்றுவிக்கின்றதுக்கான நேரம் செலவிடுகிறது அதிகமாக வீடுகளிலே தாயாக இருக்கிறபடியால் தகப்பன் அந்த பேணி பயிற்றுவித்தல் தாயினூடாக சரியாக நடைபெறுகிறதா என்கிறதை அவர் கண்காணித்துக் கொண்டு, அவர் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அவனே ஆளுநனா இருக்கிறபடியால, கவர்னரா இருக்கிறபடியால, அதே நேரம் அவருடைய பணிகள் வீட்டுக்கு வெளியில நிலங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறபடியாலையும் நேரம் அதிகமாக பிள்ளை வளர்ப்பு பயிற்சித்தல்ல கொடுக்க முடியாது இருக்கிறபடியாலையும் தாயினூடாக அந்த உதவிய அந்த துணைய அல்லது அந்த ஒத்தாசைய பெற வேண்டிய வகிப்ப வேதம் எங்களுக்கு காட்ட தொடங்கும். அதுல குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 2 தீமோத்தேயு 1:5 ஒப்பிட வேணும். 2 தீமோத்தேயு 3:15 2 தீமோத்தேயு 1:5 ஒப்பிட்டு பார்க்க வேணும் 2 தீமோத்தேயு 3:15. இரண்டாவது வேத உரை நமக்கு நீதிமொழி 31:1 நீதிமொழி 31:1. அடுத்தது நீதிமொழி 1:8 நீதிமொழி 6:20 நீதிமொழி 1:8 6:20. இந்த வேத பகுதிகளை நாங்கள் வாசிக்க கவனிக்கிற முக்கியமான விடயம் 2 தீமோத்தேயுல நான் தொடங்குறேன். 2 தீமோத்தேயு 1:5 அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இங்க தகப்பனுடைய பேர், தகப்பனுடைய பொறுப்புகள் இங்க குறிப்பிடப்படாமல் அங்க தாய் வீட்டில் தரித்திருக்கின்ற தாய் மற்றும் பாட்டியினுடைய அந்த பொறுப்பை அங்க வேதமங்களுக்கு கதைக்க தொடங்கி இருக்கு. இத 3:15 நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அதேல சிறு வயது முதல் அந்த பேணி பயிற்றுவித்தல் வேலையில வேதம் காட்ட தொடங்குறது தீமோத்தேயுனுடைய கேஸ். அவனுடைய தாயும் அவனுடைய பாட்டியும்
அந்த பயிற்றுவித்தல்ல வேதம் அதை சொல்லியிருக்கு. அவர்களை அதனூடாக மெச்சியும் ஆண்டவர் அதை கதைக்கிறார். அது அந்த விசுவாசம் தாய்க்குள்ள இருந்தது, அது பாட்டிக்குள்ள இருந்தது, அந்த விசுவாசம் உனக்குள்ளேயும் இருக்கிறது என்பது எனக்கும் நிச்சயம், அது உனக்கு நல்லா தெரியும். இதனூடாக தாயினுடைய அந்த பேணி பயிற்றுவித்தல் சிறு வயது முதல் ஏர்லி ஸ்டேஜிலேயே அதை தொடங்குற அந்த செயல்பாடு தாய்க்கு அது சாட்டப்பட்டு தகப்பனுடைய கண்காணிப்புக்குள்ள அது கொடுக்கப்பட்டு தாயால் அது முன்னெடுக்கப்படுறத வேதம் எங்களுக்கு காட்ட தொடங்கு. அதே போல நாம நீதிமொழி 31:1 நாம வாசித்து பார்ப்போம். அதுல எங்களுக்கு பத்சேபாள் தன்னுடைய மகனான சாலமோனுக்கு அந்த பயிற்சிய கொடுத்து கொண்டிருக்கிற விஷயத்தை எங்களுக்கு வேதம் காட்டுது. பத்சேபாள் 31வது அதிகாரத்துல, நீதிமொழி 31வது அதிகாரத்துல பைபிள் தட்டோன் ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. இந்த இடத்துல அந்த தாயினுடைய அந்த பயிற்சி அவன் சிறு வயது முதல் தாயால நன்றாக பயிற்சிவிக்கப்பட்டிருந்த பையன் மகன் என்றும், அதனால அவன் நல்ல வயதுக்கு வந்த பிறகு அவன் ராஜாவினுடைய ஸ்தானத்துல வருவதற்கு அவன் ஆயத்தப்படுகிற சூழல்ல கூட அவன் நல்ல நான் சொல்லலாம் அது 20, 22, 23 வயசுகள் வரைக்கலையும் அந்த குறிப்பாக அந்த வயதுல இந்த உபதேசங்கள் பேணி பயிற்றுவித்தல் போய்கொண்டிருக்கிறத வேதம் எங்களுக்கு அடுத்து. சாலமோன் இல்ல 2.5 வயசு குழந்தையில அவர் 20 வயசுக்கு மேற்பட்ட வளர்ந்த புருஷன். ஆனா தாய் இன்னும் தாய்க்கு கீழே தாயினுடைய அந்த கவர்மெண்ட்ல அவர் இருக்கிறபடியால அவள் தொடர்ச்சியாக அவனுக்கு பயிற்சி கொடுக்கிறத வேதம் எங்களுக்கு காட்டுது. அதே போல நீதிமொழியில எங்களுக்கு சாலமோன் ஊடாக திரும்பவும் தாயினுடைய அந்த பொறுப்புகள் பயிற்சிய 8ஆம் வசனம் 1 உன் தாயின் அந்த போதகத்தை தள்ளாது. 6:20 என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாது. தாயின் போதனை, தாயினுடைய போதகம், தாயினுடைய அந்த பயிற்சி அளித்தல் அதுதான் அந்த சிக்ஷித்து போதித்தல் என்ற அந்த சொல்லுதல் அதில் எல்லாம் விழுந்திருக்குது. அது முக்கியமாக தாய் அந்த சிறு வயது முதல் பிள்ளையினுடைய பயிற்சி வித்தல்ல அவளுடைய பங்கு கை அதிகமாயிருக்கிறத வேதம் எங்களுக்கு காட்டுது. அது நேரம் அப்படி தாய் சரியாக அந்த விஷயத்தை செய்யாம போனா அதனுடைய அந்த வெட்கம் அது தகப்பனுக்கு இல்ல, வேதம் சொல்லுது, அது தாய்க்கு தான் வேதம் அதை சாட்டுது. அதை நாங்கள் கவனிக்கல. 29:15 நீதிமொழி 29:15 நீதிமொழி 29:15 பிரம்பம் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். அப்ப அடிப்படையில் இந்த பிரம்பம் கடிந்து கொள்ளுதலும் யாரு அப்ப அங்க பயன்படுத்துற அந்த கான்டெக்ட்ல தாய். அப்படி தாய் அதை பயன்படுத்தி பிள்ளைய வளர்த்தா அது அவளுக்கு சரியான மகிமையும் கனவுமாயிருக்கும், தாய்க்கு சந்தோஷமும் சமாதானம். ஆனா பிழமும் கடிந்து கொள்ளுதலும் பயன்படுத்தப்படாம அங்க இந்த பயிற்சிவித்தல் செய்யப்படாம அதுல அலட்சியமா அல்ல கவனீனமா இருக்கல அந்த வெட்கம் தாயத்தான் சேரும் என்று சொல்லி வேதம் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தெளிவுபடுத்துற. அயால பெற்றார்ல அதிகமாக தாய் அந்த ஏர்லி பயிற்சி அவனுடைய ஆரம்ப அந்த தெய்வ பக்தி, அதே நேரம் ஆரம்ப அந்த கடவுள் பயம் அதோட சேர்ந்த அந்த பயிற்றுவித்தல்கள் தாயுடைய பொறுப்பு வேதம் காட்ட தொடங்குது. அயல பிரம்பையும் கடிந்து கொள்ளுதல் உட்பட அந்த அறிவுறுத்தல் நம்ம அடுத்த எந்த வழிமுறைகளூடாக இந்த பயிற்றுவித்தல் செய்கிறத நாம் பார்க்க போறோம். ஆக தகப்பன்மாரே பிதாக்களே உங்கள் பிள்ளைகளுக்கு கத்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக என்றது தகப்பனும் கத்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்க்கிற அந்த பொறுப்பை தாயிட்ட அவன் அங்க
அவன் அத பங்களிச்சு அதுல அவன் பகிர்ந்து கொண்டிருக்கிறான் என்றதை வேதம் காட்டுறோம். அதுல குறிப்பாக தாய்க்கு மேலே அந்த வெட்கத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் அங்க சாட்டுவதை நாங்கள் இதிலிருந்து விளங்குறோம். அதே போல எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் பிள்ளைகள் கடவுளுக்கு பயந்த பிள்ளைகளா இல்லாட்டி கடவுளுக்கு பயப்படாத பிள்ளைகளாக வளர்க்கப்படுகிறோமா என்கிறது தகப்பனை விட தாயில்தான் அதிகமாக தங்கி இருக்கிறத வேதம் எங்களுக்கு காட்ட தொடங்குது. சாலமோனும் அப்சலோமும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், சாலமோனும் அப்சலோமும். ஆனா சாலமோனுடைய அம்மா வேறையாள், அப்சலோமனுடைய அம்மா வேறையாள். அதுல பிள்ளை வளர்ப்புல அம்மாவினுடைய வளர்ப்பு பிள்ளைய எப்படி மாற்றி இருக்கின்றதான் பரிசுத்த ஆவியானவர் காட்ட தொடங்கி இருக்கிறார். என்ற தகப்பனரால் தான். அதனால சாலமோனுடைய தாய் பத்சேபாள் அவன் சின்ன வயதிலிருந்து அவன் வளர்ந்த பிறகு எவ்வளவோ விடயங்கள் அவனை பயிற்சிவித்துக் கொண்டிருக்கிற அந்த தேவபக்தியான அந்த தாய்க்கும் அப்சலோமினுடைய அந்த மகாள் என்கின்ற அந்த அந்நிய இஸ்திரி அல்லது இஸ்ரவேலின் கடவுளை சரியாக அறியாத அந்த தாயினுடைய வளர்ப்புக்கும் இடையிலான வித்தியாசத்தை வேதம் காட்ட தொடங்குது. அதனால அடிப்படையில ஒரு பிள்ளை கடவுள் பயம் நிறைஞ்ச பிள்ளையா வரப்போகணுமா, கடவுள் பயம் இல்லாத பிள்ளையா இருக்குதா என்றது யாரு பிள்ளையோட அதிக நேரம் செலவழிக்கிறது என்றதுல நாங்க போகும். அந்த நேரம் செலவு பெற்றோர்ல நாங்க பெற்றோரை பற்றி அங்க வைக்கிறோம். அதுல பெற்றோர்ல தகப்பன் அதிக நேரம் அவர் வீட்டுல பிள்ளைகளோட இல்லாதபடியால அதிக நேரம் பெற்றார் தான், அதுல தாய் தான் பிள்ளைகளோட நேரம் செலவழிக்கிறார். அந்த அடிப்படையில பிள்ளை கடவுளுக்கு பிரியமாக வளருதா வாழுமா இல்லையா என்றத முடிவு செய்யற அந்த செயல்பாடு தாயில முழுக்க முழுக்க தங்கி இருக்கு. அத எங்களுக்கு வேதம் பல சந்தர்ப்பங்களில் அப்படி அந்த தாய்மாருடைய வளர்ப்பு முறைகளை குறிப்பாக பரிசுத்தமாக காட்டி அந்த அந்த வெட்கத்தையும் அந்த துரோகத்தன்மையையும் ஆண்டவர் காட்டத்தோடு, உதாரணத்துக்கு நாம 2 நாளாகமம் 22:3 2 நாளாகமம் 22:3 அதுல அத்தாலியாளை பற்றி நாம் வாசிக்கிறோம். தாய் 2 நாளாகமம் 22:3 அத்தாலியால் தன்னுடைய மகனை வளர்க்கல. அகசியா ராஜாவாகிறது 2வது வசனம். அகசியா ராஜாவாகிறது 22 வயதா இருந்து 1 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஒம்ரியின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் அத்தாலியால். ஏன் தாயோட பேர் அங்க நீங்கள் இனி கவனிச்சுக்கொள்ளுங்க. ராஜாக்களை வளர்த்த இடங்கள்ல அல்லது மற்ற இடங்கள்ல தாயுடைய பேர்கள் சம்பந்தப்படையக்கல அந்த தாயினுடைய கடவுள் பயம் தேவ பக்தியும் தேவபக்தியானவளா இல்லையான்றதுக்கு அது அதிகமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு போயிருக்குது. அதுல அத்தாலியால் எங்களுக்கு தெரியும், அவள் ஒரு கடவுள் பயம் இல்லாத ஒரு துன்மார்க்கமான தாய். அதனால அவர்களுடைய மகனாகிய அகசியா ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளிலே நடக்கவும் துன்மார்க்கமாய் அவன் தன் ஆட்சிகளை செய்யவும் வாழவும் 22 வயசு இல்லையே அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். அதனால அந்த தாயினுடைய செல்வாக்கு சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகள்ல இருக்குது. ஏனென்றா பிள்ளைக்கு சாப்பாடு பால் உடுக்கிறதுல தொடங்கி உடுத்துறதுல இருந்து வருத்தவங்கள் என்று சொன்னா கட்டி அணைச்சு தூக்கி கொண்டு போய் மருந்து கொடுத்து எல்லாம் செய்கிற வேலைகள் தகப்பன் பொதுவாக அதுகளோட மினக்கடுறது இல்லை. தாய் தான் அதுல பெரும் பங்கு. அவளுடைய அந்த பிள்ளையினுடைய ஆரம்ப கால வயசுகள் வரை நாம சொல்ல ஏறக்குறைய 18-19 வயசு வரைக்கும் பிறந்ததுல இருந்து தாயோடு தான் அதிக நேரங்கள் பிள்ளைகள் மினக்கடறின. அதனால சாப்பாடு கொடுக்கிறதும் உடுத்தி விடுறதும் எல்லா குளிச்ச வாத்து விடுறதுல இருந்து பிறகு எல்லா ஸ்கூல் வேலைகளா அது இதான் எல்லாம் பார்க்கிற அந்த அவளை பயிற்சி வித்தல் அந்த தொடக்க வயசுகள்ல 13, 14, 15 வரை வயசு 16, 17 வரைக்கும் தாய் அதிகமான நேரங்கள் பிள்ளைகளோட மினக்கடுறபடியால ஒரு பிள்ளை
தேவபக்தியான பிள்ளையா இல்லையா என்று அதை முடிவு செய்கிறது தாய். தாயினுடைய வளர்ப்பு. இதைத்தான் நம்முடைய தமிழ் பழமொழியிலையும் தாய் வளர்த்த வளர்ப்ப என்ற ஒரு பழமொழி, மெய்யான பழமொழி இருக்குது. தகப்பன் வளர்த்த வளர்ப்பு என்று நாம கதைக்கிறது இல்லை. என்னடா பிள்ளை வளர்க்கிற அந்த வயசுல வளர்க்கிறையால் அதிகமான நேரம் இனக்கிறையால் தாய். அதனால பைபிள் சொல்ற மாதிரி அது பிள்ளையை சரியாக வளர்க்காட்டி தாய்க்கு தான் வெட்கம், தாய்க்கு தான் வெட்கம். அது வேதம் வெளிப்படையாகவே எங்களுக்கு சொல்லுற விஷயம். அதில் ஒரு பிள்ளை மூட பிள்ளையாக வளர்க்கப்படுவது, ஒரு பிள்ளை பைத்தியத்தனமாக வளர்க்க, ஒரு பிள்ளை துன்மார்க்கமாக வளர்க்கப்படுது, ஒரு பிள்ளை ஒரு ஒழுக்க ஈனமாக வளர்க்கப்படுது, ஒரு பிள்ளை அந்த குட் மேனர்ஸ் இல்லாம ஒழுங்கீனமாக, ஒரு பிள்ளை தெய்வ பக்தி இல்லாம, ஒரு பிள்ளை ஏனைய அந்த அழைப்புகளுக்கு ஏற்ற பயிற்சிகள்ல ஒழுங்காக வளர்க்கப்படையல் என்றால் அதனுடைய பெரும் பழி தகப்பன் அல்ல, தாய். அதனால தாய்மார் நாங்கள் சரியான கவனமாக இந்த வசனங்களை கவனிக்கவும். எங்களுக்கு தெரியும் அதே போல 1 ராஜாக்கள் 15:2 10 1 ராஜாக்கள் 15:2 3 வருஷம் எருசலேமில் அபியாம் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். அதனால தன் தகப்பனுக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். இப்ப கவனிச்சு, தாயை சொன்ன அடுத்த கை அவன் என்ன பாவங்கள் செய்தான், எப்படி பாவம் செய்தான் வேதம் காட்டும். அல்லது தாயை சொன்ன கையோட அவன் எப்படி தன் தகப்பனாகிய தாவியினுடைய இறுதிக்கு ஏற்றபடி நடந்தான் என்ற தாய்கிற பேர் தான் இந்த கதைப்படும். தாய் 10ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜா ஜெரொபியாமின் 20ஆம் வருஷத்திலே ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி 41 வருஷம் எருசலேமிலே ராஜ்யபாரம் பண்ண. அப்சலோமின் குமாரத்தை அவனுடைய தாயின் பேர் மாகாள். ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். இப்ப ஆசாக்கும் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். இந்த இடத்துல மாகாள் என்று சொல்லப்படுகிறது. உண்மையில ஆசாக்கு அவ பாட்டி, ஆனா அபியாமுக்கு அவ தாய். எங்களுக்கு இதுல 11ஆம் வசனத்துல ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல். அப்ப ஆசாக்கு தகப்பன் தாவீது இல்ல, ஆசாவுக்கு தகப்பன் அவன் அபியாம். அப்ப இந்த இடத்துல அந்த தகப்பன் தாய் என்று கதைக்கிற இந்த கான்டெக்ட்ல இந்த இடத்துல அது நேரடியாக பெத்த தகப்பன் தாய் என்றது இந்த இடத்துல எங்களுக்கு தெரியுது இல்லை. ஏன பகுதிகளால் அது உறுதிப்படுத்தப்படும். அப்ப ஆசாவினுடைய பாட்டி அந்த மாகாள் அவர் துன்மார்க்கமான ஸ்திரி. ஆனா ஆசாவினுடைய தாய் ஒரு தேவபக்தியான பொம்பளை. ஏண்டா அந்த தேவபக்தியான தாயினுடைய வளர்ப்பால தான் ஆசா கர்த்தருக்கேற்ற மனுஷனா வளர்க்கப்பட்டிருந்தார். அந்த இடத்துல அந்த பாட்டியினுடைய பிரசன்னம் செல்வாக்கு இருந்திருந்தாலும் தாய் கர்த்தருக்குள்ள சரியா இருந்திருந்தால் பாட்டியினுடைய எந்த பருப்பும் அங்க வேக இல்லை. அதுதான் அங்க வேதம் காட்ட தொடங்க. மாகாள் தண்ட மகனை பொல்லாததா வளர்த்து விட்டிருந்தார். ஆனா மாகாள் உயிரோட இருந்தாலும் பாட்டியா, ஆனா ஆசாவில் அந்த செல்வாக்கை செலுத்த முடியல. என்னடா தாய் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தால் கர்த்தருக்குள்ள அந்த பாட்டியினுடைய செல்வாக்கள் இருந்து காத்துக்கொண்டு அவள் அபியாம போல தந்த பிள்ளைய வளர்க்க இல்ல, தந்த புருஷன் வழி அல்ல, தந்த தகப்பனாகிய தாவீதினுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி அவள் வளர்த்திருந்தாள். இந்த விஷயங்கள் எல்லாம் பிறகு ஆசா பெரியாளா வந்தா பிறகு மாகாளையே இறக்கி விட்டான். நீ எல்லாம் ராஜாத்தியா இருக்கலான்னு சொல்லி இப்படிப்பட்ட பெரிய சீர்திருத்தம் எல்லாம் அவையில பாட்டி கதையெல்லாம் இங்க வேண்டாம். நீ இந்த அப்பனை வளர்த்ததும் படிவா தெரியும், எங்களையும் செல்வாக்கு செலுத்த முயற்சி இப்பையும் இஷ்டவேல பாவம் செய்யப்பட நீ ராஜாத்தியா இருக்கலாது இறங்கி போ என்று பதவி இறக்கி விட்டார். இப்படியெல்லாம் அவங்க தேவபக்தி அயல தேவபக்தியான பிள்ளைகளினுடைய உருவாக்கம் தாயிட கையில இருக்கு. தாய் சரியாக பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பயத்திலும் சிற்றையிலும் போதிலும் வளர்க்க வேணும், வளர்க்க முடியும், வளர்த்திருக்கிற இனம் என்றதுக்கு
எங்களுக்கு ஐனிக்கியா லோபிசால், மற்றது பத்சேபால் எல்லாம், மற்றது இந்த ஆசாவினுடைய தாய் போன்ற பல பேர் எங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிறீர்கள். அயல இந்த வசனங்களை நாங்கள் விளங்கி கொள்ளேக்கில்ல எங்களுக்கு சூனேமியாளுடைய மகன் தலைநோவுது என்று சொல்லி தகப்பனோட அவன் அந்த வேலைக்கு வயல்ல இருக்கேக்கலையும் உடனடியா தகப்பன் என்ன சொன்ன, அந்த பிள்ளைய கொண்டு தாய்த்த விடு என்று சொல்லி தாய்த்த விடு. அவனுக்கு ஒரு 14-15 வயசு பிள்ளை. ஆனாலும் அந்த தகப்பன் உடனடியாக வருத்தமா நோவா என்ற தாய்த்ததான் அனுப்புறத வேதம் காட்டு. தாய்மார் பிள்ளைய சின்னல இருந்து அந்த வருத்த நோவுகள், சாப்பாடுகள், உடுப்புறவுகள் இதெல்லாம் நல்ல ஆக்களை நல்லா ஸ்டடி பண்ணி இருக்கிறபடியால அவளுக்கு தெரியும் இப்ப இது என்னத்தால வருது, அப்ப என்ன செய்யணும் என்றார். அதுல உடனடியா அவன் சொன்னான் 2 ராஜாக்கள் 4:19 பிள்ளை அவனுடைய தாயிட்ட கொண்டு போய் விடு என்று சொல்லி அவள் செய்தால். அடுத்தது பிள்ளை செத்து போச்சுது, எனக்கு ஒரு வேலைக்காரன் அனுப்பும், எனக்கு ஒரு கழுதையும் வேணும், சேனம் வச்சனுப்பு, நான் ஒரு தீர்க்கதரிசிகிட்ட மட்டும் போயிட்டு வரணும். ஏன்னா அவள் தேவத்தியான செய்யுது. புள்ள வேணும் என்று நான் கேட்கல, நீர் தான் தந்த நீர், இப்பயும் அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னான். கடைசியில தந்து இந்த பிள்ளையை கூட வளர்த்து அசைத்து போச்சது கொண்டு வந்து கர்த்தர் எலிசாவுடாக திருப்பி உயிர்ப்பிச்சார் அந்த பிள்ளைய. அயல அவன் அப்பையும் அவன் கேட்பான், இன்றைக்கு ஓய்வு நாளும் இல்லை, இன்றைக்கு மாத பிறப்பும் இல்லை, ஏன் போகணும்? அப்ப அவனுக்கு தெரியும் மனுஷி தீக்கசி என்று சொன்னா அப்ப கர்த்தருடைய காரியங்கள் அவள் எவ்வளவு தெளிவா இருக்கிறாள், அவள் எவ்வளவு பிள்ளைய வளர்க்கிறவள், அப்ப சரி போம், எல்லாம் நல்லதான், ஆல் இஸ் குட், ஆல் இஸ் குட், நன்றது, எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லம், எல்லாம் சரி. அதுல எப்படி குடும்பத்தை மனுஷனை குழப்பி அடிக்காம விஷயத்த கடவுள் பயத்தோட கடவுளுக்குள்ள சரியாக பிள்ளைய செத்து போனாலும் கூட அதை சொல்ல இல்ல, அதை உயிர்ப்பிக்கத்தக்க அந்த மனுஷனும் அந்த விசுவாசமும் கடவுள் தந்த பிள்ளை கடைசிக்கும் அவர் இப்படி போவிட மாட்டார் என்றது தாய் கொண்டிருந்த அந்த தேவனுள்ள இருக்கிற கொள்கை பற்றின எல்லா எங்களுக்கு வெளியில வருது. தாய்மார் அந்த அந்த பெருமை, அந்த புகழ்ச்சி கர்த்தரால கொடுபட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு நேரம் நாம நினைச்சிடக்கூடாது தாய் 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 என்று நான் கேட்கிற தகப்பன்மேர் அப்பாடா பரவாயில்ல நமக்கு அப்ப பிரச்சனை இல்லைன்னு. இல்ல இல்ல இல்ல, வேதம் தகப்பனுக்கு தான் பதில் கேட்கும். தாய்க்கு வெக்கம் என்று சொன்னா அது கடைசியில் யாருக்கு வெக்கம்? மனுஷனுடைய மகிமை யாரு? மனுஷிய வெக்கம்டா அப்ப அது ஆற்ற வெக்கம், கடைசியில மனுஷனுக்கு வெக்கம், மனுஷனுக்கு வெக்கம். அதனால மகிமைக்கு பதிலாக இப்ப வெக்கம் தான் சூட போகுது. அதனால வேதத்துல நாம பார்க்கிறோம் பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு நீதிமொழி 4:1 மற்றும் 3ஆம் வசனம் நான் போன முறை அதை கதைச்சினாங்க. சாலமோன் அந்த இளசா இருக்கேக்கலே, வளையத்தக்க வயசுல இருக்கேக்கலையே தகப்பன் அவனுக்கு படிப்பிச்சான் என்று சொல்லி எங்களுக்கு சாலமோனே சொல்ல. நான் இளம் வயசுல இருக்கலையே இந்த தகப்பன் எனக்கு படிப்பிச்சார் என்று சொல்லி வேதம் கதைக்குது. அதே நேரம் எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் தகப்பன் போதனை, தகப்பனுடைய கட்டளை, தகப்பனுடைய அந்த சிட்சிப்புகளை, உன் தகப்பனுடைய அந்த போதனைகளை தள்ளாத விட்டுடாத மறக்காத என்று திருப்பி 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 தகப்பன் 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 என்று எங்களுக்கு வேதம் காட்டுறதை நாம மறக்க வேண்டாம். ஏன்னா தகப்பனில் முழு பொறுப்பு, அந்த பொறுப்பை செய்யறதுக்கு தகப்பன் தாயிட்ட பயன்பளிச்சிருக்கிறார். அவர் பிள்ளைகளோட அதிக நேரம் வீட்டுல வேலை செய்யறது இல்லை, நிக்கிறது இல்லை. அதனால தான் நாங்கள் சொல்லுறோம் தகப்பன் தான் இறுதி பதில் கூற வேண்டியால் மனுஷியினுடைய செயல்பாடுகளுக்கும், மனுஷி பிள்ளைய வளர்க்கிற முறைகளுக்கும், மனுஷி பிள்ளைகளை சரியாக பயிற்சி கொடுக்காம இருந்தா அது கடைசியில தகப்பனுக்கு தான். தகப்பன் ஆண்டவர் யார்கிட்ட கணக்கு வைப்பார்? தாய்கிட்ட இல்ல, தகப்பன்கிட்ட. தாய் பிளவிட்டாலும் கடைசியில யார்கிட்ட கடவுள் கணக்கு கேட்கிறது? ஆதாமிட்ட தான். ஏவாளிட்ட விசாரிப்பார் என்ன நடந்ததுன்னா முடிவாரோட ஆதாமோட. அதனால மனுஷிமார் பிள்ளைகளை சரியாக பயிற்சி கொடுத்து வளர்க்கிறீனமான்றத தகப்பன்மார் அதை கண்காணிக்க வேணும். அவர்கள் பிள்ளைகளை சிக்ஷிச்சு திறமை கையாடி பயிற்சி கொடுக்கிறத ஒரு காலம் இடங்கள்படுத்திடக்கூடாது. அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த அடுத்த பாவம், இந்த விஷயத்துல பாவம் என்ன? இந்த கட்டளை, இந்த
தகப்பனும் தாயும் பிள்ளைகளை பேணி பயிற்சிவிக்கிறதுக்கு எதிரான பாவம். தகப்பனுடைய பாவம் தாய் இந்த வேலைகளை செய்யறதுக்கு இடம் கொடுக்காமல் இருத்தல். பிள்ளைய கத்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்க்கிறதுக்கு இடைஞ்சலாயிருத்தல் தகப்பன். அது தகப்பன் பாவம். அதே மற்ற பக்கம் தாய் அது மூட்டத்தனை கடவுள் கணக்கிறவர் என்று சொல்லி போட்டு தான் அந்த ஏற்ற துணையாக இல்லாம அத தானும் பிள்ளைய கண்டிச்சு போதிச்சு படிப்பிச்சு அவளுக்கு பயிற்சி கொடுக்காம தகப்பனை சாட்டி போட்டு இருக்கிறார். அது தாயினுடைய பாவம். தகப்பனிட்ட சாட்டுறது. ஆனா தான் அடிக்கையில தான் அவன் வெளியில இருந்து வாரையாள் அவருக்கு சொல்லுறது, உனக்கு பிள்ளைய தந்தவர் பிள்ளைய உன்னை பயிற்சிவிக்கிறதுக்கு, நீ உன்னை வீட்டுல இருந்து வீட்டுல தரிச்சிருந்து பிள்ளைய வளர்க்கறதுக்கு. அதில் அப்படிப்பட்ட இந்த வளர்ப்புகளை செய்யறதுக்கு கடவுள் வச்சிருக்கின்ற அந்த நேரங்களையும் அவர் தந்திருக்கிற வழிமுறைகளையும் சரியா பயன்படுத்தாம நான் அப்பாட்ட சொல்லி கொடுப்பேன், அப்பா வரட்டும் என்று சொல்லி அப்பா வரும் வரைக்கும் இங்க ஒரு பொறுக்க தேவையில்லை. அப்பப்ப உடனே தேவையான கண்டிப்பையும் பயிற்சிவித்தலையும் பிள்ளைக்கு செய்திருக்கவர். ஓம் அது தகப்பனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்க வேணும். அது கடைசியில ஒரு நாள் என்ன நடக்குதுன்றது தகப்பனுக்கு தெரியாம வீட்டுல ஒண்ணு நடக்கவே இல்லாது. ஆனா அதுக்காக அப்பாட்ட நான் சொல்லிக் கொடுப்பேன் என்று சொல்றது இல்ல. நீ என்ன செய்கிறாய் பிள்ளை, உனக்குல வெக்கம், நீ உன்னத்தில பெரும் நேரம் தந்திருக்கிறார். காலம் இவ்வளவு காலம் பிள்ளைய பிறந்ததுல இருந்து வளர்த்து கொண்டு நேரம் செலவழிச்சு கொண்டிருக்கிற நீ பிள்ளைய பார்த்து சரியாக பயிற்சி கொடுக்காட்டி அந்த பாவம் கடவுள் உண்ட தலைக்கு மேலே கேட்பார். அதுக்காக ஏவாள் பாவம் செய்தபடி ஆதாம் கேட்டதும் அதுக்காக ஏவாள் படுற வேதனை தெரியும் தானே, என்ன நடக்குது வருத்தத்தோட பிள்ளை வருவா. பிள்ளை பிறக்கலையும் பிரச்சனை, பிள்ளை வயிற்றுல இது கேட்கலையும் பிரச்சனை, அவருடைய எல்லாம் அதால பல விஷயங்கள். அதுல நாமல் நம்மட கடமையை தாய்மார் கவனமாக நாங்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக 1 ராஜாக்கள் 1:6 அதோனியாவினுடைய வளர்ப்பு முறையை பற்றி வேதமங்களுக்கு கதைக்குது. தாயின் கவனிக்கையில தகப்பனும் கவனிக்கையில 1 ராஜாக்கள் 1:5 ஆகீத்துக்கு பிறந்த அதோனியா என்பவர் ஆகீத் தான் தாய். அப்ப பைபிள் வழியாக அந்த தாய்க்கு பிறந்தவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி தனக்கும் ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதிச்சார். இவ்வளவு அவன் செய்யல. தாய்க்கு தெரியாதோ? தாய்க்கு தெரியும். தகப்பனுக்கு தெரியாதோ? தகப்பனுக்கு தெரியும். ஆனா இது இல்லையாப்பா, இப்படி இல்லையாப்பா செய்யறது என்று சொல்லி ஒரு நேரம் அவனை கண்டிக்கவும் இல்லை, பயிற்சி கொடுக்கவும் இல்லை. அவன் தன்னைத்தானே ஏற்றான், தனக்குத்தான் தான் ஆவன் என்று சொல்லி அவன் பெருமை கொண்டிருக்கான். அதாவது எண்ண வேண்டியிருக்கு மிஞ்சி என்னது. அவன் குதிரை வீரர ரதங்களை எனக்கு வேணும் ரதம் வேணும் என்று கேட்கல. தகப்பனும் தாயும் அப்ரூவ் பண்ணி இருக்கிறீன். 50 காலாட்கள் வேணும், அதுக்கும் அனுமதி கொடுத்திருக்கிறான். ஐயோ அவன் கேட்டுட்டான் நாம கொடுப்போம், ஐயோ இந்த தாத்தா கேட்டுட்டான் என்று சொல்லி தகப்பனும் தாயி தாவீது ஆகித்தும் அவன் ஃபீல் பண்ணுவான், அவன் ஹர்ட் ஆகிடுவான். இதான் இந்த சொல்லாடல்கள். அதனால அவனுக்கு நாம அதை கொடுத்துருவோம் என்று சொல்லிச்சிறான். அதன் 6ஆம் வசனத்துல அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அதோட கிரீக்ல ஹீப்ரூல அது சரியா வருது. அந்த சொல்ல நமக்கு தமிழ்ல அது சரியா விளையில. அதோட சரியான விஷயம் his father would not displease him from his childhood. சின்ன வயசுல இருந்து அவனுக்கு நொந்துடும், அவன் கஷ்டப்படுவான், அவன் மனசு கஷ்டப்படும், அவனுக்கு பிடிக்காது இது என்று
சின்ன வயசுல இருந்து தகப்பன் அவனை அவன் பக்கம் அவன் பாட்டுக்கு விட்டுட்டான். இதான் பைபிள் சொல்லுது. சின்ன வயசுல இருந்து வேணாம், நோ, இது இல்ல ரெண்டு ஒரு நாளும் சொல்ல இல்லை. ஏனென்றா பிள்ளை அழுதுடும், பிள்ளைக்கு சரியான அது அது மனசு நொந்துடும். இங்கிலீஷ்ல his father would not displease என்ன, அவனை நோகடிக்க விரும்பல. அதான் அந்த சொல். அப்பா ஒன்று கடியால நோகடிக்கல அல்லது வார்த்தையால நோகடிக்க விரும்பல. பிள்ளைக்கு நொந்துடும் என்று விட்டார். கடைசியில அவன் வந்து நிற்கிறான், நான் ராஜாவாவேன். அப்பன் இருக்கத்தக்கதா ஆகீத்துக்கு பிறந்தது. பைபிள் தெளிவா சொல்லுது, ஆகீத்துக்கு பிறந்த தாயும் அப்படித்தான், தகப்பனும் அப்படித்தான். தாவீது அல்ல ஆகீத். அயல don't put off this duty to mother or to the father. தாய் தகப்பனிட்ட இந்த கடமையை கைமாற்ற இயலாது. தாய் இந்த கடமையை, தகப்பன் இந்த கடமையை தாய்ட்ட கைமாற்ற இயலாது. ரெண்டு பேரும் தான் பிரச்சனை. அதோனியாவில் சைல்ட்ஹுட், சின்ன வயசுல இருந்து கேட்கறதெல்லாம் வேண்டி கொடுத்தது. சின்ன வயசுல எல்லாம் அவருக்கு பிடிச்ச மாதிரியே நடக்க விட்டது. ஏன் இப்படி செய்யறான், செய்யறார் வேண்டாம் என்று ஒன்றுமில்லை. கடைசியில குடும்பத்தை நாசமாக்குற அளவுக்கு வந்து நின்றான். இது அப்சலோம்லையும் இதே விஷயம் தான். அப்சலோம்லையும் இதே விஷயம் தான். ஆமா, அதை பார்க்க போறோம். இல்ல அயல பிள்ளைகளினுடைய விருப்பத்துக்கு, பிள்ளைகளினுடைய போக்குக்கு, பிள்ளைகளினுடைய அந்த பொல்லாத இதயத்துக்கு, பிள்ளைகளினுடைய பைத்திய இதயத்துக்கு கடைசி வரைக்கும் பெற்றார் நாமல் வளர்க்கவே இராது, வளர்க்கவும் கூடாது. ஏன்னா பாத்திரமே நாமல் ஏழியாக நாங்கள் பழக்கிறோம் பிள்ளைகள் என்ற பிறந்ததிலிருந்து அதில் கெட்ட இதயமும் முட்டாள் பைத்திய இதயத்தையும் கொண்டிருக்கு. வாயால கதைக்கிறதும் செய்கிறதும் முட்டாள்தனம் தான். அது நேரம் அதை யோசிக்கிறதெல்லாம் சின்னல இருந்து சகல பொல்லாத துன்மார்க்க லூசுத்தனங்கள். அதுல கடைசி வரைக்கும் பிள்ளைகளுடைய விருப்பத்துக்கு விடுகிறார். சிம்பிள். அப்பா அம்மா தங்களோட விருப்பத்துக்கு தான் பிள்ளைய வளர்க்க வேணும். முறிக்கோணும், அந்த அந்த விருப்பத்தை முறிக்கோணும், விருப்பத்தை முறிக்கோணும். பிள்ளைகள் ஏதாவது பிள்ளைகளுக்குள்ள பிள்ளைகள் ஏதாவது புடுங்குப்பாடு அதுகள் வந்தா யாரு இது அது அதை முறிக்கணும். உனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை, ரெண்டு பேருக்கும் இல்லை, சும்மா போ, பிரச்சனை இல்லை. அதுல முறிச்சிடும், முறிக்கோணும். பிள்ளைகளுடைய விருப்பத்துக்கு ஒரு நாள் நாங்கள் அது சாப்பாட்டுல இருந்து, உடுப்பில இருந்து, படிப்பில இருந்து, பயிற்சியில இருந்து எதுவும் பிள்ளையோட விருப்பத்துக்கு 20 வயசு வரைக்கும் முடியாது. விளங்குதோ? திருப்பியும் சொல்றேன், பிள்ளையோட விருப்பத்துக்கு கடைசி வரைக்கும் விட்டுடாதேங்க. தேவன் இதயத்துக்கு ஏற்ற மனுஷனே சாகர கட்டிலையும் கடவுள் அந்த பாவங்களுக்காக அவனை போட்டு உலுப்பி எடுத்த அந்த செய்த பாவத்துக்கு அந்த பாவத்துக்கு பிள்ளை வளர்த்து தன் ராஜ்யத்தை கடவுளுடைய அரச நாசமாக்கினனுக்கு. அதனால நாமல் சாக கிடக்கைகளையும் நமக்கு நிம்மதி இருக்காது அந்த பிள்ளைகளால். அது கட்டாயம் அப்படிப்பட்ட பிள்ளை. அப்சலோம் நரகம்தான், அதோனியா நரகம்தான். அதை நினைச்சு நினைச்சு தகப்பன் சாயக்கல. அதெல்லாம் சரியான கவனம். தாய் இதுல சரியான கவனம், தகப்பனும் சரியான கவனமா நாமல் இருக்க வேணும். இப்ப அடுத்த எங்களுடைய அந்த கேள்வி, எவ்வளவு காலத்துக்கு அப்ப பிள்ளைக்கு பயிற்சி கொடுக்கிறார்? எவ்வளவு காலத்துக்கு பெற்றார் இந்த பயிற்சி கொடுத்தலை தொடர வேணும்? Parents continuing to nurture their children. The time to continue. The time to continue to nurture the children. எவ்வளவு காலத்துக்கு என்றத நாங்கள் ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று
பெற்றாருடைய ஆட்சி பிள்ளைகளுக்கு மேல இருக்கும் காலம் வரைக்கும் முதல் கட்டம். பெற்றாருடைய ஆட்சி பிள்ளைகளுக்கு மேல இருக்கும் காலம் வரைக்கும். இரண்டாவது, பெற்றாருடைய ஆட்சிக்கு வெளியால் பிள்ளைகள் சென்ற பிற்பாடு பெற்றாருடைய ஆட்சிக்கு வெளியாக பிள்ளைகள் சென்ற பிற்பாடு. பெற்றாருடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிறது நாங்கள் சொல்றது என்ன? பிள்ளைகள் பெற்றாரோட பொருளாதார ரீதியா, உணர்வு ரீதியா நிர்வாக ரீதியா, புவியியல் ரீதியா. ஏண்டா ஒரே வீட்டுல ஒரே குறைக்குள்ள வாழ்றத நாங்கள் சொல்லுறோம். அதுல பிள்ளைகள் தகப்பன் தாயிட்ட பொருளாதார ரீதியா, உணர்வு ரீதியா, அடுத்தது நிர்வாக ரீதியா, அதே நேரம் இட ரீதியாக, புவியியல் ரீதியாக அவர்கள் இருக்கும் காலம் வரைக்கும் இந்த பயிற்சி தொடர பயிற்சி. இக்கனாமிக்கலி அடுத்தது புவியியல் ரீதியா, ஜியோகிராபிக்கலி, அடுத்தது கவர்மெண்டலி அல்ல நிர்வாக ரீதியா, அடுத்தது இமோஷனலி. எஸ், இமோஷனலி என்று நாங்கள் சொல்றது, பிள்ளை யார்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லி ஷேர் பண்ணுறது, கதைக்கிறது, அது சிரிக்கிறது, அது சொல்லி அழுகிறது, கவலைப்படுறது, அல்லது தன் மன விசாரத்தை கொட்டுறது, அல்லது அவ இப்படி செய்துட்டினம் இப்படி நடக்கிறீனம் என்றத கதைக்கிறது, அதை நாங்கள் இமோஷனலி, அத பிள்ளைகள் சொல்லி ஆதங்கப்பட்டு ஆறுதல் படுகிற அந்த செயல்பாடு தான் நாங்கள் சொல்றது இமோஷனலி. அப்ப இதை நாங்கள் பிள்ளைகளுக்கு மேல பெற்றாருடைய அந்த ஆட்சி இருக்கும் வரைக்கும் என்று சொல்றோம். பிள்ளைகள் ஒரு நாளும் நாங்கள் பைனான்சியலி, அதாவது பொருளாதார ரீதியா, உணர்வு ரீதியாக, ஆட்சி ரீதியாக வேறு ஒரு ஆட்களால ஆளப்பட இயலாது அல்ல. வேறு ஒரு ஆட்களால ஆளப்படையில பெரியம்மா, சித்தப்பா, அத்தை என்று சொல்லி பாட்டி என்று சொல்லி அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணுறது, அவர்கிட்ட விஷயங்களை கையாள வைக்கிறது, அவர்கிட்ட நோ 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 அதெல்லாம் நாங்கள் கேட்கறது. அது பிள்ளை வளர்ப்பு இல்லை. பிள்ளைக்கு என்ன தேவையோ தாய் தகப்பன்ட்ட, பிள்ளைக்கு என்ன பிரச்சனையோ தாய் தகப்பன்ட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நோ, அப்படியெல்லாம் பைபிள்ல இல்ல. அது தேவபக்தியான பிள்ளை வளர்ப்பு இல்ல. பெற்றாருடைய பொறுப்பங்க உடையுது. பிள்ளைகள் பெற்றாரை விட தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட அவங்க ஷேர் பண்ணுறதுக்கு யோசிக்கிறீனம்டா, அப்ப அங்க பிள்ளை வளர்ப்பு பிழைச்சு போச்சு. தாய்ட்ட பிள்ளைகள் சொல்லுறதுக்கு தாய் அதை கொண்டு பழக்கி இருக்க வேணும். எப்பயுமே எதையுமே அது தகப்பன் கேட்டு என்ன நடந்தது எப்படி என்றது விஷயங்கள் என்னன்னு சொல்லி அவன் விசாரிச்சு பிள்ளைகளை தன்னட்ட விஷயங்களை சொல்லுறதுக்கும் கக்கிறதுக்கும் வச்சிருக்க வேணும். அப்படி அவர்களுடைய செயல்பாடுகளை எங்களுக்கு பிள்ளைகள பொல்லாத இதயமும் பைத்திய இதயம் இருக்கிறபடியால் அவர்கள் தங்களை பெற்றையாக்களை விட அதுக்கு மாறாக தங்களுடைய விளையாடுற ஸ்கூல்ல விளையாட்டு கூடாதுகளை செலவழிக்கிற நேரங்கள்ல அதுகளை பகிர்ந்து கொள்றது அதிகமா இருக்கு. அதனால கனவே ஃப்ரெண்ட்ஸோட கூட டைம் செலவழிக்கிறதுக்கு எல்லாம் நேரம் எடுக்க தொடங்குது. பைபிள்ல அது இல்ல. பைபிள்ல பிள்ளைகள் பெற்றாரோட நேரம் செலவழிக்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப்
என்று சொல்றது பெற்றார் கொடுக்கிற குறிப்பிட்ட நேரத்தில் தான் அவர்கள் விளையாட்டுக்காக வேற விடயங்களுக்காக மற்ற ஆட்களோட தொடர்பு கொள்ற. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் என்றாலே பேரண்ட்ஸ் தான். ஏண்டா தகப்பன் தாய் அப்படித்தான் அவர்கள் அந்த மாடல்ல வளரும். ஏண்டா எங்களுக்கு தெரியும் அல்ல, அது கம்பேனியன்ஷிப் பைபிள் சொல்லுது. அந்த ஏற்ற துணை என்றது புருஷன் மனசி ஒரு கம்பேனியன். கம்பேனியன் நம்மட அதுக்கு ஒத்த கம்பேனியனுக்கு ஒத்த சொல்ல ஃப்ரெண்ட், நண்பர். ஆகல ஏற்ற துணை ஏற்ற நட்பு. அப்ப அந்த நட்பை சரியா பிள்ளைகள் கவனிச்சுன்னா பிள்ளைகளை அந்த நட்புக்களை கொண்டு வந்து தகப்பன் தாய்க்கு தான் தங்களோட விஷயங்களை சொல்லுவதற்கும் ஒழிக்க வேண்டிய தேவையில்லை, மறைக்க வேண்டிய தேவையில்லை. மறைச்சா அவங்க தாங்கள் பாவம் செய்யணும் உணர்த்தப்படும் இல்ல. அதே தாய் தகப்பன் நாங்களும் அந்த வயசுகள் தாண்டி ஆட்கள் மேல போயிருக்க எங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட விளையாட்டுகள் ஸ்கூல்கள்ல மற்ற இடங்கள்ல நாங்கள் பாவம் செய்யறாங்க. அப்ப அதுகள்ல சரியான செக் வைக்கிறதுக்கு எங்களுக்கு முடியும். இது தகப்பன் தாய் சரியா கவனிக்க வேணும். ஐயோ நாங்க கடவுளுக்குள்ள வளர்த்தனா, கடவுளுக்குள்ள வளர்த்தனா விவாதத்தோட வளர்க்கணும் இல்ல, கடவுளுக்குள்ள சேர்ச்சில இருந்து காலமான செவன் செய்யபடியா பிள்ளை பரிசுத்தமா வளர்ந்து கொண்டிருக்குமா. அது ஏற்கனவே இன்னும் மனந்திரும்பையில, அது இன்னும் கத்தருக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கல, சரியாக தன்னை கடவுளுக்குள்ள புது சீவனுடைய நடப்பன ஒப்பு கொடுக்கல. அது வரைக்கும் சரியான பிள்ளைய நாம கொண்டு போக வேணும். ஒரு நாளும் பிள்ளைகளை நம்ப வேண்டாம். பிள்ளைகள் கத்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானத்துக்குள்ள வரும் வரைக்கும் ஒரு நாளும் பிள்ளைகளை நம்புறது இல்லை. நம்புறதுன்னு சொல்றது அவர்கள் சரியா நடப்பினம் என்று நம்பிட வேண்டாம். கடைசி வரைக்கும் இல்லை. அது 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 முட்டாள்தனம், முட்டாள்தனம். கிறிஸ்துவுக்குள்ள சரியாக வளர்த்து அவங்க கிறிஸ்துவுக்கு தங்களோட உடல் பொருளாவி ஒப்பு கொடுக்கிற அந்த நேரம் வரைக்கும் நாங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்கள்ல கவனமா இருக்க வேணும். அதனால எங்களுடைய ஆட்சிக்குள்ள இருக்கும் வரைக்கும் இது தொடர்ந்து இப்படி நடக்க வேணும். அதுதான் சின்ன வயசுலேயே தொடங்கிறோம். சின்ன வயசுல சரியா போட்டோம்னா பல அந்த துன்மார்க்கங்கள் அகற்றப்பட்டிருக்கும். பிள்ளைகள் வளர வளர வயசுக்கேற்ற அந்த சூழ்நிலைகள் பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம டீல் பண்ண வேண்டியிருக்கோம். நாம சின்ன பிள்ளைகளை வளர்த்த மாதிரி வளர்க்கலாதான். ஆனா வேதம் அதுக்கு தேவையான போதுமானங்களுக்கு இருக்குது. என்னென்ன மாதிரி எல்லாம் பாவங்கள் பிள்ளைகள் செய்திருக்கணும் என்றத, அது தேவத்தியான பிள்ளைகளுக்குள்ள பெற்றாருக்கு இருக்கிற பிள்ளைகள் செய்யணும் என்றதை வேதம் காட்டுகிறது. அதுல பேரண்ட்ஸ் தாய் தகப்பன் நம்ம சரியாக எங்களுடைய ஆட்சிக்குள்ள இருக்கும் வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமா பிள்ளைய வளர்த்த பிள்ளை கர்த்தருக்கு பிரியமா கடவுள் அந்த பிள்ளையில ஆசைப்படுறாரா அப்படி வளர்த்தா காணும். அதே நேரம் அவர்கள் கல்யாணம் செய்கிறீனம்னா தட் மீன்ஸ் அவர்கள் பொருளாதார ரீதியாக, உணர்வு ரீதியாக, நிர்வாக ரீதியாக, இட ரீதியாக நம்மளை விட்டு அவர்கள் மாற போறாங்க. அப்படி மாறின பிறகு எங்களோட கூட இருக்கைகள்ல இருந்த அந்த பயிற்சிவித்தல்கள் இல்லாட்டியும் நாங்கள் இன்னும் பேரண்ட்ஸ் பெற்றார் என்ற அந்த பதவி பெயர் இன்னும் பிள்ளைகளும் நாங்களும் உயிரோடு இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கு. உன்னை பெற்றது யாருண்டா இன்னும் தகப்பன் தான் இருக்கு, உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த உறவு நிலை இருந்து கொண்டிருக்கு. அதனால பெற்றாராக அவர்கள் திருமணம் செய்து போன பிறகும் முந்தி திருமணத்துக்கு முன்னுக்கு இருந்த அவ்வளவு நிர்வாக ஆட்சி எங்களுக்கு அவளுக்கு மேல இப்ப இல்லாட்டியும் நாங்கள் ஜோபுவை போல அவர்கள் கல்யாணம் செய்து தங்களோட சொந்த குடும்பங்களை நடத்தி கொண்டிருந்தாலும் அப்பப்ப அவர்களை சில பயிற்சி வித்தல செய்ய வேண்டி இருக்கு. ஜோபு 1:5 அவர்கள் பரிசுத்தமாகுதலுக்கு ஏற்ற விடயங்களை நாங்கள் பிள்ளைகளை கவனிக்க வேண்டி இருக்கு. அந்த கல்யாணத்துக்கு முன்னுக்கு இருந்த அதே ஆட்சி நிர்வாகம் மாதிரி இல்ல தான். ஆனா ஜோபு செய்த மாதிரி அவர்கள் பாவம் செய்திருக்க கூடும், பாவம் செய்ய முடியும். அதனால அவர்களை பரிசுத்தமாக்குறதுக்கு அப்பப்ப தேவையான சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு கடவுள் பயத்தையும் கடவுளுக்குரிய காரியங்களையும் அவர்களை பயிற்சி கொடுக்கிறதுக்கு அவன் பின்னுக்கு நிக்க இல்லை.
அதே போல ஏலியும் அப்படித்தான். ஏலியினுடைய 2 பேரும் ஓப்னியும் பினகாசும் கல்யாணம் செய்து வெளியில அவங்க தகப்பன்ற ஆட்சிக்குள்ள இல்ல, இப்ப முழுமையான ஆட்சிக்குள்ள இல்ல. ஆனா அவங்க பாவம் செய்யறாங்க என்று கேள்விப்படையக்குள்ள ஏலி கூப்பிட்டு அவங்கள சொல்றான், முகத்துக்கு முன்னால சொல்றான், நீங்க இப்படி செய்யறது சரியில்லையாப்பா, இப்படி இது நல்லதில்லை, கடவுளோட போ செய்யறாங்க, இதெல்லாம் பிரச்சனையிலாப்பா ரெண்டு. அந்த மனுஷன் அந்த 95 96 90 வயசுலயும் கூப்பிட்டு, ஏன்னா அவர் இன்னும் தகப்பனவங்களுக்கு. அப்ப இந்த பெற்றார உயிரோட இருக்கும் வரைக்கும் பிள்ளைக்கு பயிற்சி கொடுக்கிறது அவர் இன்னும் பிள்ளைதான் இவருக்கு. அப்ப பிள்ளை தேவனுக்கு பயப்படாம தேவனுக்கு பிரியமில்லாம போற சூழல்கள் காது கட்டேக்கல அல்லது அப்படி நடந்திருக்கிற சூழல்கள் வரைக்கல உடனடியாக தகப்பன் தாய் அத இடம் மறிச்சு அதுல பிள்ளைகளுக்கு மேல தங்களுடைய பயிற்சியை கொடுக்க வேண்டி இருக்குது. ஆனா உண்மையில ஏலி செய்தது சரி. ஆனா ஏலி எங்க விளவிட்டாரண்டா, இல்ல ஏலி எங்க விளவிட்டாரண்டா அந்த ஆசாரிய ஊழியத்தில் இருந்து எடுக்க வேண்டிய டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்க வேண்டும். ஏலி செய்தது சரி, கூப்பிட்டு பேசினது, அந்த ஆர்கியூமெண்ட் வச்சது, கடவுளுக்கு விரோதமா பாவம் செய்த ஆறடா பலி சொல்றது. மனுஷனுக்கு மனுஷன் விரோதமா செய்த ஏதாவது செய்யலாம். நீங்க கடவுளுக்கு விரோதமா கதைக்கிறீங்க செய்கிறீங்க, இப்படி வேண்டாம் இந்த மக்கள் இனி அடிக்க இயலாத கொள்ள இயலாத எல்லாம் முடிஞ்சு. அவங்க வேற குடும்பம் வேற. ஆனா அவர் எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கை என்ன? அவர்களை ஆசாரி ஊழியத்திலிருந்து டிசிப்ளின் எடுத்து நிப்பாட்டிருக்கோம். நீங்கள் வேண்டாம் அது செய்ய. அப்ப அதான் கழுத்து முறிஞ்சது. கடைசியில் கழுத்து முறை, நீ என்ன விட உன்ற பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுப்பியோ ஆண்டது கேட்ட. அப்ப அப்ப திருத்துற அந்த பயிற்சி கொடுக்கிற வேலை, அந்த பாவம் அல்ல அந்த விடயம் பிள்ளையிலிருந்து எடுபடத்தக்கதான பயிற்சியா இருக்க வேணும். அதை விட்டு போட்டு நான் சொன்னேன் தானே, ஐயோ அவர் கேட்கிற நான் என்ன செய்யறேன்னு பெற்றார் நாம பிள்ளைகள நிர்வாகத்துல இல்லை என்ற சூழல்ல பிள்ளைகள் பாவம் செய்து தெரிஞ்சா பிறகும் நாம சொன்னான் தானே என்ற அந்த நிலைமையா, இல்லாட்டி இதுக்கு மிஞ்சி வேற ஏதாவது நம்மளால அந்த எடுக்கக்கூடிய பயிற்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதோன்னு பார்ப்போம். அப்படி பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இனிமேல் அது வேற அப்படி ஒண்ணுமே செய்யலாதா, இது கத்தரங்கிற கழுத்தை முறிக்க மாட்டேன். ஆனா ஏலிக்கு கழுத்தை முறிச்சா ஏலியால அவன் தான் இன்னும் பிரதானாசாரியன் அவன். அதனால கத்தருடைய மக்கள் தவறி போற அளவுக்கு, சபையையும் காணிக்கையும் கடவுளுடைய மக்கள் வெறுக்கிற அளவுக்கு அங்க ஊழியம் செய்து கொண்டிருந்த வேலைகள் பாவங்கள் பெருகின, அதை உடனடியாக அறுத்தறிஞ்சிருக்க வேணும். அதுல சொன்னா மட்டும் பத்தாது, அதை பயிற்சி இன்னும் ஒரு பக்கம் அதை நாம் சொல்ல தண்டனை, அது கரெக்ஷன் எல்லாம் ஒன்று வாய் சொல்லால, அடுத்தது அடியால அல்ல தண்டனையால அது வரும். இங்க ஒன்றை மட்டும்தான் ஏலி செய்தார். மேபி ஏலி தன் பிள்ளைகள் சரியாக கேட்பாங்களே அது. ஆனா திருப்பி அந்த விஷயம் நடக்கல, அவர் அதை கவனிச்சிருந்திருக்க வேணும். அது ஏலியோ 1 சாமுவேல் 2:25 யோபு 1:5 அவர்கள் பெற்றாருடைய நிர்வாகத்துக்குள்ள இல்லாம அவர்கள் போனா பிறகும் பெற்றாராக அவர்கள் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கிறதுக்கு கொடுத்தவர்கள் என்றதை வேதம் காட்டு. இதுக்கு எதிரான பாவம் என்ன? அப்ப பிள்ளைகள் நம்மட கட்டுப்பாட்டுல போயில ஐயோ அவங்கெல்லாம் கல்யாணம் அவங்க பெரிய ஆட்களா போச்சுனா இனி நாங்கள் ஒன்றுமே செய்யலாது கொள்ளையலாது என்று பெற்றார் யோசிக்கிற அந்த பைத்தியக்காரத்தனம் பாவம் என்று வேதம் சொல்லுது. அதான் பாவம். என்ன பாவம்? பிள்ளைகள் நம்மளுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கேக்கல்ல நாம பிள்ளைகள் நோவக்கூடாது நோந்துடக்கூடாது நாம கவனிக்காம விட்டது ஒரு பாவம். பிள்ளைகள் ஆட்சியை விட்டு வெளியில போனா பிறகு ஐயோ இனி அவையெல்லாம் வளர்ந்துட்டின இந்த தோளுக்கு மேல வந்துட்டினம் என்று நம்முடைய ஆட்கள் சொல்ற. தோளுக்கு மேல வந்தான கரலோமில வந்து சொல்றோம். தோளுக்கு மேல வந்தாலும் நான் இன்னும் தகப்பன் தான், நான் இன்னும் தாய் தான். அதனால நீ என்ற பிள்ளைதான். கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறத பார். அப்படி இல்லையோ அதுல பிரச்சனையாக தொடரும். எடுக்க வேண்டிய நடைமுறைகளை நாம எடுக்க வேண்டி இருக்கு. எப்படி சர்ச்சில் நாங்கள் டிசிப்ளினரி ஆக்ஷன் நாங்கள் எடுக்கிறோமோ அதே மாதிரி குடும்பத்திலையும் அவர்கள் கல்யாணத்தை செய்து போனாலும் நாங்கள் சில நடைமுறைகளை அப்ப அப்ளை பண்ண தொடங்குறோம். அதுகள் தாவீது அதில் கோட்டை விட்டார், கடைசியில அவரை கழுத்து முறியல.
ஆனா அவர் முறிஞ்சார் கடைசி வரைக்கும். எத்தனை பிளாங்கெட்டால போத்தாலும் குளிர்